சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுவரைக்கும் ஆடின 7 போட்டிகளில் 5 போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் மீதம் இவங்களுக்கு 7 போட்டிகள் இருக்குது. இதில் குறைஞ்சது 6 போட்டிகளில் ஜெயிச்சா தான் இவங்க பிளே ஆஃப் பற்றி நினச்சி பார்க்க முடியும். ஆனால் சிஎஸ்கே இப்போ இருக்கிற கண்டிஷனில் 7 போட்டியில் 6 போட்டி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே கஷ்டங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறதா இருந்தால் 7க்கு 6 அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகிறது ரொம்பவே ஒரு கடினமான காரியமாக இருக்குது. இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் மனசளவில் ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் நமக்கான வருஷம் இல்லை, கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போக முடியாது, கப்பை பற்றி நினச்சி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு தவிப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவங்களுக்கு மனசில் லேசாக ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக சிஎஸ்கே 7க்கு 6 ஜெயிச்சா உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசு ஓரத்தில் இருக்கத்தான் செய்யுது. இப்போ துவண்டு போயிருக்கிற ரசிகர்களுக்காக நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மாதிரி பல இக்கட்டான நேரங்களில் சிஎஸ்கே மீண்டு கப்பில் கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதே மாதிரி தான் 2010 ஐபிஎல்ல தொடர்ச்சியாக 5 தோல்விகளை சந்திச்சாங்க. இதே கண்டிஷன் தான். 7 போட்டிகளில் 5ல் தோல்வியை தழுவி கடைசி இடத்துல இருந்தாங்க. மீதமுள்ள 7 போட்டிகளில் குறைஞ்சது 5 போட்டிகள் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப். அப்போது பிளே ஆஃப் கிடையாது, செமிஃபைனல். செமிஃபைனலுக்கு தகுதி பெற முடியும் அப்படிங்கிற கண்டிஷன். அந்த நேரத்தில் வரிசையாக ஒரு ஹாட்ரிக் வெற்றியை ஜெயிக்கிறாங்க. 7 போட்டிகளில் 5 போட்டிகளை ஜெயிச்சு செமிஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. அதுலேயும் கடைசி லீக் போட்டி பஞ்சாபுக்கு எதிராக ஜெயிச்சா மட்டும்தான் செமிஃபைனலுக்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற நிலைமை. அந்த கடைசி லீக்கில் பஞ்சாபை அடித்து செமிஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. அதுலேயும் அந்த பஞ்சாபு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 192 அடிச்சிடுவான். கடைசி ஓவரில் 16 ரன்கள் தேவைப்படும். களத்தில் நிற்கிறது அப்பவும் தலை எம்எஸ் தோனியும் அல்ஃபி மோர்கல் 2 பேரும் நிற்கிறாங்க. கடைசி ஓவருக்கு 16 ரன்கள் தேவை. தலை தோனி ஒரு 4 ஒரு 2 மறுபடியும் ஒரு 4 ஒரு 6 அடித்து அதை முடித்து செமிஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. செமிஃபைனலில் டெக்கான் சார்ஜர்ஸ், அப்போது வலிமையான டிஃபெண்டிங் சாம்பியனான டெக்கான் சார்ஜர்ஸை அடித்து பறக்க விட்டு ஃபைனலுக்கு போகிறாங்க. ஃபைனலில் மும்பைக்கு சமாதி கட்டி கப்பை தூக்குறாங்க. இப்போ 2025 என்ன கண்டிஷனில் இருக்காங்களோ அதே மாதிரியான சேம் கண்டிஷனில் தான் 2010 இருந்தாங்க. அதில் இருந்து மீண்டு கப்பை எடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ 2025 சிஎஸ்கே கண்டிப்பாக தொடர்ச்சியான ஒரு 5-6 வெற்றிகளை பெற்று பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க. நிச்சயமாக ஃபைனலுக்கு போய் கப்பு அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த 2010 உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 2023 ஃபைனலில் ஐபிஎல் ஃபைனலில் குஜராத்துக்கு எதிராக கடைசி 2 பந்துக்கு 10 ரன்கள் அடிக்கணும். இது வாய்ப்பே கிடையாதுங்க. 2 பந்துக்கு 2 பெரிய ஷாட் அடித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போதைய பவுலர் மோஹித் சர்மா செம்ம டியூனில் போட்டுக்கிட்டு இருக்கான் மனுஷன். அப்போவும் சிஎஸ்கே நம்பிக்கையை இழக்கலை. அந்த 5வது பால் 6வது பால் ஒரு 6 ஒரு 4 அடித்து ரவீந்திர ஜடேஜா கப்பெடுத்து கொடுப்பாப்புல. அதெல்லாம் நம்பவே முடியாமல் வாய்ப்பே இல்லாத ஒரு கட்டத்தில் இருந்து மீண்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்தாப்புல ரவீந்திர ஜடேஜா. அப்போ எம்எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜாவை அப்படி கட்டி பிடிச்சி தூக்குறது இப்போவும் அந்த காட்சியை பார்த்தாலும் நமக்குலாம் அப்படி ஹூஸ் பம்ப் ஆகும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலையும் சில நேரம் அணி மீண்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போவும் சிஎஸ்கே மீண்டு கப்பை அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை சிஎஸ்கே ரசிகர்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய நோக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.